ஒரு வயதான காகம் ஒரு சின்ன மூட்டையை வச்சுக்கிட்டு ஆட்டோ ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த சமயத்துல அங்க ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வந்த சாகப்புறாவை பார்த்து அவங்க இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. தம்பி, நீ எங்கப்பா போற? என்னையும் கொஞ்சம் அழைச்சிக்கிட்டு போப்பா. அம்மா, நான் இப்ப சுந்தரவன காட்டுக்கு போறேன். நீங்க எங்க போகணும்? நானும் அங்கதான்ப்பா போகணும். என்னோட பையன் காலு அந்த சுந்தரவன காட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். நான் அவன்கிட்ட தான் போகணும். அப்படியாம்மா? நீங்க காலுவோட அம்மாவா? ஆட்டோல வந்து உட்காருங்க, நான் உங்களை உங்க பையன் வீட்லயே கொண்டு போய் விட்டுறேன். புறா இப்படி சொன்ன உடனே காலுக்காகத்தோட அம்மா அந்த ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்தாங்க. பிறகு சாகர்புறா அந்த ஆட்டோவை சுந்தரவன காட்டை நோக்கி ஓட்டிக்கிட்டு போச்சு. அம்மா, உங்க பையன் காலு இப்பதான் சோம்பேறியா இல்ல ஆரம்பத்துல இருந்தே சோம்பேறி தானா? அதுவும் இல்லாம காலு எப்ப எப்படி நடந்துக்க போகுதுன்னு யாராலையும் கணிக்க முடியாது. அதை ஏன் கேக்குறப்பா? 2 வருஷத்துக்கு முன்னாடி சுந்தரவன காட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் திரும்பி வந்தரன்னு சொல்லிட்டு வந்தவன் தான் 2 வருஷமா வீட்டுக்கு வரவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவன் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன். இவனை மாதிரி ஒரு பாசமே இல்லாத பையனை நான் பார்த்ததே இல்லை. அம்மா, உங்க பையன் மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்திருக்க மருமகளும் அதே மாதிரி தான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே சுந்தரவன காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சுந்தரவன காடு வந்த உடனே சாகர்புறா அந்த வயதான காகத்தை ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிடுச்சு. உடனே காலுக்காகத்தோட அம்மா காமாட்சி அம்மா பக்கத்துல உட்கார்ந்து அந்த சோனா குருவி கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. குருவி, இங்க காலுங்கிற பேர்ல ஒரு காகம் வாழ்ந்து வருது. அது வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அம்மா, நானும் அந்த பக்கமா தான் போறேன். நீங்க என் கூட வாங்க, நான் உங்களை அந்த காட்டுல விட்டுட்டு போறேன். அந்த மூட்டையை என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு காமாட்சி அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு காலுக்காக வீடு நோக்கி பறந்து போச்சு. காலுக்காக வீட்டுக்கு போய் சோனா குருவி வாசல் கதவை தட்டின உடனே கதவை திறந்துகிட்டு கோரிக்காக வெளியில வந்துச்சு. சோனா, என்ன செய்தி? எதுக்காக கதவை இவ்வளவு வேகமா தட்டுற? கோரி அக்கா, நான் ஒன்னும் கதவை வேகமா தட்டல, சாதாரணமா தான் தட்டினேன். ஏதோ உங்க அத்தை வந்திருக்காங்க, இவங்களை கொண்டு வந்து விடுறதுக்காக தான் உங்க வீட்டுக்கு வந்தேன். இப்படி சொல்லிட்டு சோனா குருவி அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. ஓஹோ, நீதான் என்னோட மருமகளா? உன்னை முதலா இப்பதான் பாக்குறேன். காலுக்காகத்தோட அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப கோரிக்காக எதுவும் பேசாம அவங்களையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தது. நீ என்ன என்னை இப்படி பாக்குற? சரி வா, மீதி கதையே வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். இப்படி சொன்ன காலுக்காகத்தோட அம்மா தன்னோட மூட்டையை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. நீங்க என்னோட அத்தைன்னு சொல்றீங்க, ஆனா 2 வருஷத்துக்கு முன்னால பெஞ்ச மழையில அவரோட அம்மா இறந்து போயிட்டதா என்கிட்ட காலுச்சி சொல்லியிருக்காரு. அவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருப்பான். சாயங்காலம் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போனவன் 2 வருஷமா வீட்டுக்கு வரல. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் விறகு பொறுக்க காட்டுக்குள்ள போனப்ப உங்களோட பையன் சுந்தரவன காட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட வாழறான்னு ஒரு பறவை என்கிட்ட சொல்லுச்சு. சரி, நம்மளோட மகனையும் மருமகளையும் பார்த்துட்டு போகலாம்னு தான் இவ்வளவு தூரம் வந்த. அந்த காலுஜி என்கிட்ட எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லியிருக்காரு. அதை நினைச்சாலே எனக்கு வயிறெல்லாம் எரியுது. மருமகளே, அத்தை ரொம்ப பசியில வந்திருக்க. எனக்கு கொஞ்சம் டீ போட்டு எடுத்துக்கிட்டு வா. அப்படியே கூட ஒரு சமோசாவும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆட்டோ ஓட்டிக்கிட்டு போன சாகர்புறா வழியில காலுக்காகத்தை பார்த்ததும் அதுகிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. காலு, நீ என்ன இங்க நின்னுகிட்டு இருக்க? உன்னை பாக்குறதுக்காக உங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. சாகர்புறா சொன்னதை கேட்ட காலுக்காக அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னது, எங்க அம்மா வந்திருக்காங்களா? ஆமா, நான் தான் அவங்கள ஆட்டோவில் அழைச்சிக்கிட்டு வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். புறா சொன்னதை கேட்ட காலுக்காக உடனே தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அம்மா, நீங்க ரொம்ப அவசரப்பட்டு இங்க வந்துட்டீங்க. இன்னும் 2 நாள்ல நான் உங்களை பாக்கறதுக்காக அங்க வரலாம்னு இருந்தேன். டேய் காலு, ஏண்டா இப்படி பொய்யா பேசுற? நீயா என்ன பார்க்க வர்றவ? நீ ஒரு நாளும் என்ன பார்க்க வரமாட்ட. நம்ம காட்டுல விறகு கடை வச்சிருக்கிற ஜம் சொல்லலன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த காட்டுல வாழற விஷயமே எனக்கு தெரியாது. இந்த ஜம் பறவை கிட்ட சின்ன வயசுல 2 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். அதை கொடுக்கலங்கிற கோபத்துல என்ன இப்படி பழி தீர்த்துருச்சு போல இருக்கு. இந்த சமயத்துல கோவமா கோரிக்காக அங்க வந்துச்சு. ஓய் காலு, கல்யாணத்தப்ப என்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்க அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? அதை நம்பிதானே நானும் உங்களுக்கு கழுத்தை நீட்டினேன். இப்ப என்னவோ இவங்க வந்து நான் தான் காலுவோட அம்மான்னு சொல்றாங்க.
என்ன நடக்குது இங்க? கோ கோ கோரி, நான் சொன்னதை உண்மைன்னு நம்பிட்டியா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். கழுச்சி, உங்களுக்கு அம்மா அக்கா தங்கச்சி இப்படி யாரும் இல்லைன்னு நீங்க சொன்னதால தான் நான் உங்களை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சேவை செய்யறதுக்கு நான் ஆள் இல்லை. இதுக்கப்புறம் உங்க அம்மாவுக்கான வேலை எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும். மருமகளே, கவலைப்படாத. எனக்கான உணவை நானே தேடிக்கிறேன். என்னோட உடம்புல இன்னும் தெம்பு இருக்கு. எனக்கு தானியங்களை தேடிக்கவும் தெரியும், உணவு சமைக்கவும் முடியும். அதை நினைச்சு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அம்மா, வீட்டுக்கு வந்து நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? பசிக்குது, சாப்பிட ஏதாவது குடுமான்னு கேட்டேன். ஆனா அது அவ காதுல விழல போல இருக்கு. உடனே கோரிக்காக கிச்சனுக்கு பறந்து போச்சு. அது பின்னாலேயே காலுக்காகவும் பறந்து போச்சு. இங்க பாருங்க, உங்க அம்மாவுக்கு சமைச்சு போட என்னால முடியாது. தயவு செய்து அவங்கள வேற எங்கேயாவது அனுப்பிடுங்க. கோரி, கொஞ்ச நாள் பொறுமையாயிரு. எங்க அம்மா நம்ம கூட கொஞ்ச நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். என்னால ஒரு நாள் கூட பொறுமையா இருக்க முடியாது. இன்னைக்கே இப்பவே உங்க அம்மாவை வேற எங்கேயாவது அழைச்சிக்கிட்டு போயிடுங்க. இல்லைன்னா என்னோட அண்ணன்களை கூப்பிட்டு அடுத்த 10வது நிமிஷத்துல ஒரு பஞ்சாயத்து வச்சிருவேன். உடனே வேற வழி இல்லாத காலுக்காக தன்னோட அம்மாவை ஏதோ போய் சொல்லி வெளியில அழைச்சிட்டு போச்சு. டேய் காலு, என்னை எங்கடா அழைச்சிக்கிட்டு போற? அம்மா, என்னோட கூடு ஒண்ணு ரொம்ப நாளா காலியாயிருக்கு. இப்படி காலியாயிருந்தா அந்த கூட்டை யாராவது திருடிக்கிட்டு போயிடுவாங்க. நீங்க கொஞ்ச நாள் அந்த கூட்டுல இருந்து அந்த கூட்டை பத்திரமா பாத்துக்குங்க. அதை நல்ல விலைக்கு யாருக்கிட்டையாவது வித்ததுக்கு அப்புறம் நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். டேய் காலு, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில இருந்து இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கூட்டுல தங்கினதே இல்லடா. மரக்கட்டையால செஞ்ச வீட்டுல தாண்டா தங்கி இருக்கேன். இப்படி நீங்க சொல்லக்கூடாதுன்னு தான் உங்களை இப்ப கூட்டுல கொண்டு வந்து தங்க வச்சிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு இந்த கூட்டுல வாழ்ந்து இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி சொன்ன காலுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு வேற வழியில்லாத காலுக்காகத்தோட அம்மா அந்த கூட்டிலேயே தங்க ஆரம்பிச்சாங்க. பகல்ல உணவு தேட போற இவங்க தனக்கு தேவையான உணவை தேடிக்கிட்டு கூட்டுக்கு வந்துருவாங்க. பிறகு இரவு அந்த கூட்டுல படுத்து நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சாங்க. கோரிக்காக இப்ப பிரெக்னெண்டா இருந்தது. அது முட்டை விடுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ஒரு நாள் தண்ணீர் குடிக்கிறதுக்காக கோரிக்காக நதிக்கரைக்கு போனப்ப அதுக்கு மயக்கம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம கீழே விழுந்துடுச்சு. கோரிக்காக இப்படி கீழே விழுந்தத தன்னோட கூட்டுல உட்காந்து அந்த காலுக்காகத்தோட அம்மா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு பறவை பறக்க முடியாம கீழே விழுந்துடுச்சு. நாம உடனே அதுக்கு உதவி பண்ணி ஆகணும். இப்படி நினைச்ச அவங்க உடனே அந்த இடத்துக்கு பறந்து போனாங்க. இது நம்மளோட மருமக கோரி. பாவம் என்னாச்சுன்னு தெரியல. யாராவது உதவி பண்ணுங்க. என்னோட மருமக கோரி மயக்கமாகி கீழே விழுந்துட்டா. யாராவது வந்து உதவி பண்ணுங்க. ஆனா இவங்களோட சத்தத்தை கேட்டு உதவி பண்றதுக்கு அந்த இடத்துல எந்த பறவையும் இல்ல. இந்த சமயத்துல ரீட்டா கிளி காய்கறி விற்கிறதுக்காக வச்சிருந்த தள்ளு வண்டி அங்க நின்னுகிட்டு இருக்காது காலுக்காகத்தோட அப்பா பாத்துட்டாங்க. உடனே கோரிக்காகத்தை தூக்கி அந்த வண்டியில வச்சு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த வண்டிய பருந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு தள்ளிக்கிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே பருந்து டாக்டர் கோரிக்காகத்துக்கு செய்ய வேண்டிய சிகிச்சையை ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தேவையான மருந்து கொடுத்தாங்க. உடனே கொஞ்ச நேரத்துல கோரிக்காக எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஒரு முட்டை விட்டுடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கோரிக்காக கண் திறந்து பார்த்துச்சு. நான் எங்க இருக்கேன்? நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்னாச்சு? கோரி, உனக்கு எதுவும் இல்ல. நீ இப்ப நல்லா இருக்க. உன்னோட முட்டைக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. அது நல்ல முறையில வெளியில வந்துருச்சு. மனசை அமைதியா வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கோ. தன்னோட முட்டைய பார்த்த கோரிக்காக அந்த முட்டைய ரெக்கையால தூக்கி நெஞ்சோட அணைச்சுக்கிச்சு. அம்மா, நீங்க சரியான நேரத்துல கோரிய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தீங்க. இல்லன்னா அம்மாவோட உயிருக்கும் குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து வந்திருக்கும். டாக்டர் சொன்னதை கேட்ட கோரிக்காகத்துக்கு தன்னோட அத்தை முகத்தை பார்க்கவே வெக்கமா இருந்துச்சு. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நான் உங்களுக்கு நல்லது எதுவுமே செய்யல. உங்களை வெறுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். ஆனா அப்படியும் நீங்க என்னோட உயிரையும் என் குழந்தையோட உயிரையும் காப்பாத்திட்டீங்க. கோரி, கண்ணுக்கு எதுக்கு நீ ஆபத்துல கிடக்கும்போது உன்னை எப்படி என்னால காப்பாத்தாம இருக்க முடியும்? ஏன்னா நானும் ஒரு தாய்.
நான் செஞ்சது சாதாரணமான ஒரு விஷயம்தான். என்னோட இடத்துல எந்த தாய் இருந்தாலும் இப்படிதான் செய்வாங்க. பிறகு சாயங்காலம் காலுக்காக புறாவோட ஆட்டோவை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. தன்னோட முட்டையை தூக்கிட்டு ஆட்டோல ஏறின கோரிக்காகவும் இப்படி பேச ஆரம்பிச்சது. அத்தை, நீங்களும் வந்து ஆட்டோவில் ஏறுங்க. இதுக்கப்புறம் நீங்களும் எங்க கூட தான் இருக்கணும். உங்களை மாதிரி பெரியவங்க கூட இருக்கிறது நாங்க செஞ்ச பாக்கியம். கோரிக்காகவும் பேசினதை கேட்ட காலுக்காகத்துக்கு இப்ப இன்ப அதிர்ச்சியா இருந்தது. பிறகு காலுக்காகத்தோட அம்மாவும் அந்த ஆட்டோல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க. இப்ப எல்லாரும் தங்களோட வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்ந்துட்டாங்க. கோரி, உன்னோட மனசு இவ்வளவு சீக்கிரம் மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. சரி சரி, அதை பத்தி அப்புறம் பேசலாம். நீங்க போய் அந்த கூட்டுல இருக்கிற அத்தையோட மூட்டையை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வாங்க. இப்படி சொன்னதும் காலுக்காக உடனே அந்த மூட்டையை எடுத்துட்டு வர்றதுக்காக பறந்து போச்சு. பிறகு அந்த வீட்டுல காலுக்காகத்தோட அம்மா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்க மேல ரொம்பவும் அன்பு வச்சிருந்தது. அது உணவு தேட வீட்டை விட்டு வெளியில போறப்ப எல்லாம் தன்னுடைய குழந்தைங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு தான் போகும். குழந்தைங்களா, நான் உணவு தேட வெளியில போனதுக்கு அப்புறம் நீங்க ஜன்னல் வழியா வெளியில போக கூடாது. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நானும் தம்பியும் வீட்டுக்குள்ளேயே இருப்போம். பிறகு வீட்டை விட்டு வெளியில போன சோனா குருவி வீட்டை வெளிப்பக்கமா பூட்டுச்சு. இப்படி கதவை பூட்டின சோனா குருவி பிறகு உணவு தேட பறந்து போச்சு. குக்கு, இன்னைக்கு நாம என்ன விளையாட்டு விளையாடுறது? இன்னைக்கு நாம 2 பேரும் கண்ணாமூச்சி விளையாடுவோம். இப்படி பேசிக்கிட்டே இவங்க 2 பேரும் பிறகு கண்ணாம்பூச்சி விளையாட ஆரம்பிச்சாங்க. வீட்டுல இருக்கிற சின்ன பறவை குழந்தைங்களை கடத்திட்டு போய் பணத்துக்கு விற்கிற கெட்ட எண்ணெய் கொண்ட காலுக்காகவும் அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. சோனா குருவியோட வீடு வெளிப்பக்கமா பூட்டி இருக்கு. அப்படின்னா சோனா குருவி தன்னோட குழந்தைகளையும் கூட அழைச்சிக்கிட்டு போயிடுச்சு போல இருக்கு. இப்படி நினைச்ச காலுக்காகவும் பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு மறுநாளும் காலுக்காகவும் ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருந்து சோனா குருவி வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துல சோனா குருவி வீட்டை விட்டு வெளியில வந்து கதவை பூட்டிட்டு உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. இதையெல்லாம் மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருந்த காலுக்காகவும் பாத்துக்கிட்டே இருந்துச்சு. கதவை வெளிப்பக்கமா பூட்டிட்டு போனாலும் சோனா குருவியோட குழந்தைங்க உள்ளதான் இருக்காங்க போல இருக்கு. நாம தான் இவ்வளவு நாள் ஏமாந்துட்டோம். இந்த சோனா தான் எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கு. இப்படி நினைச்ச காலுக்காகவும் பிறகு சோனா குருவியோட வீட்டு வாசலுக்கு வந்துச்சு. யாராவது இருக்கீங்களா? யாராவது இந்த வீட்டுல இருக்கீங்களா? குக்கு, சத்தம் போடாத. யாரோ வாசல்ல இருந்து குரல் கொடுக்கறாங்க. அம்மா இப்பதான் போனாங்க, அதுக்குள்ள திரும்பி வந்திருப்பாங்களோ? இல்ல, இது அம்மாவோட குரல் இல்ல, வேற யாரோ வந்திருக்காங்க. பக்கத்து காட்டுல திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. யாராவது திருவிழா பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட வரலாம். திருவிழாங்கிற வார்த்தையை கேட்ட உடனே குக்குவால ஆர்வத்தை அடக்க முடியாம உடனே இப்படி பேசிட்டான். எங்க அம்மா வெளிப்பக்கமா கதவை பூட்டி இருக்காங்க, அப்புறம் எப்படி எங்களால வர முடியும்? அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை குழந்தைங்களா. நான் உங்களை நாளைக்கு வந்து அழைச்சிக்கிட்டு போறேன். ஆனா கதவை வெளிப்பக்கமா பூட்டு போட வேண்டாம்னு உங்க அம்மா கிட்ட சொல்லி வச்சிருங்க. அப்புறம் நாம திருவிழாக்கு போற விஷயத்தையும் உங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. திருவிழா நாளைக்கு ஒரு நாள் தான் நடக்கும், அதையும் ஞாபகம் வச்சுக்குங்க. இப்படி சொல்லிட்டு காலுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்களுக்காக உணவு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. அம்மா, பக்கத்து காட்டுல திருவிழா நடக்குதா? திருவிழா நடக்குதுன்னு நானும் கேள்விப்பட்டேன். அம்மா, உங்களுக்கு எப்படி இது தெரியும்? நீங்க யார்கிட்ட பேசுனீங்க? எங்களுக்கு யாரோ இந்த பக்கம் திருவிழான்னு பேசிக்கிட்டு போனாங்க, அதனாலதான் கேட்டோம். மத்தபடி எங்க கிட்ட யாரும் வந்து சொல்லல. அம்மா கிட்ட சொன்னா அம்மா நம்மள திருவிழாக்கு போக விட மாட்டாங்கன்னு நினைச்ச குழந்தைங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி போய் சொன்னாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில சோனா குருவி உணவு தேடி கிளம்புறப்ப குழந்தைங்க அம்மா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அம்மா, வீட்டுக்குள்ளேயே விளையாண்டு போர் அடிக்குது. நீங்க கதவை வெளிப்பக்கமா பூட்டாம போங்க, நாங்க வீட்டு வாசல்ல உட்காந்து வேடிக்கை பார்க்க போறோம். குழந்தைங்க சொன்னது உண்மைன்னு நினைச்ச சோனா குருவியும் அதுக்கு ஒத்துக்குச்சு. குழந்தைங்களா, வீட்டு வாசலை விட்டு வேற எங்கேயும் போக கூடாது, வாசல்ல உட்கார்ந்து இருக்கணும். ஏன்னா குழந்தை பறவைங்களுக்கு நம்ம காட்டுல எப்பவுமே ஆபத்து அதிகம். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு உணவு தேடுறதுக்காக வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. அம்மா போன உடனே குழந்தைங்க வீட்டு வாசல்ல வந்து உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் மரத்துக்கு பின்னால மறைஞ்சு வந்து பாத்துக்கிட்டு இருந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் உடனே சோனா குருவி வீட்டு வாசலுக்கு வந்தாங்க.
குழந்தைகளா, நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கீங்க. நேத்து நான் என்ன சொன்னனோ அப்படியே நடந்துக்கிட்டீங்க. சரி, நாம திருவிழா பார்க்க கிளம்புவோமா? சீக்கிரம் போனாதான் ராட்டினத்துல உட்கார்றதுக்கு நமக்கு இடம் கிடைக்கும். குக்கு, ஒருவேளை அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்னடா பண்றது? உங்க அம்மாவுக்கு எப்படி தெரியும்? நாம தான் திருவிழாவுக்கு போயிட்டு உங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துருவோமே. ஆமா ஆமா, சீக்கிரம் கிளம்புங்க, இல்லன்னா திருவிழா முடிஞ்சு போனாலும் போயிடும். பிறகு குக்கும் வீட்டையும் காங்கள் பேச்ச உண்மைன்னு நம்பி அவங்க பின்னாடியே பறந்து போக ஆரம்பிச்சாங்க. சோனா, அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்புறீங்க? இப்ப நமக்கு தானியங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஏதாவது பழங்கள் கிடைக்குதான்னு பாப்போம். இல்ல ராணி, நான் வீட்டுக்கு போகணும், குழந்தைங்க தனியா இருக்காங்க. இப்படி சொன்ன குருவி தானியங்களை எடுத்துக்கிட்டு வழக்கத்தை விட இன்னைக்கு சீக்கிரமா தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு போன சோனா குருவி குழந்தைங்க வீட்டுல இல்லாத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னோட குழந்தைங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் இவங்களை நான் வீட்டுக்குள்ளேயே இருக்க சொன்னேன். இன்னைக்கு அவங்கள வெளியில உட்கார அனுமதிச்சுட்டு பெரிய தப்பு. இப்படி வாய் விட்டு புலம்புன சோனா குருவி பிறகு தன்னுடைய குழந்தைங்களை தேடிக்கிட்டு வெளியில பறந்து போச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவி வழியில ரோசி கிளிய பார்த்துச்சு. ரோசி, என்னோட குழந்தைங்களை எங்கேயாவது பாத்தியா? சோனாக்கா, அவங்க 2 பேரும் மலைப்பகுதி பக்கம் பறந்து போன மாதிரி ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு முன்னால 2 காகங்கள் கூட பறந்து போனாங்க. அங்கிள், நாம ரொம்ப தூரம் பறந்து வந்துட்டோம், இருந்தாலும் திருவிழா நடக்கிற மாதிரியே தெரியல. குழந்தைகளா, நாம போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. அதோ அந்த மலைப்பகுதி கிட்ட தான் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா பறந்து வாங்க. மலைப்பகுதிக்கு போன காங்கள் 2 பேரும் குழந்தைங்களை ஒரு மரத்து மேல உட்கார வச்சாங்க. குழந்தைங்களை உட்கார வச்ச காங்கள் பிறகு பக்கத்துல இருந்த குகை வாசலுக்கு போய் அங்க இருந்து ஆந்து கூட பேச ஆரம்பிச்சாங்க. பூமர், குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு வந்துட்டோம். அதோ அந்த மரத்து மேல உட்காந்துருக்காங்க பாரு, கொழு கொழுன்னு. நாங்க கேட்கறத நீ கொடுக்க ஒத்துக்கிட்டீன்னா இப்பவே அந்த குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடுவோம். காகங்களே, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? எங்களுக்கு முழுசா 1 மூட்டை நெல்லும் 20 சோளமும் வேணும். இது உன்னால கொடுக்க முடியுமா? இந்த சமயத்துல தன்னோட குழந்தைங்களை தேடிட்டு பறந்து வந்த சோனா குருவி மலைப்பகுதிக்கு வந்து சேர்ந்துருச்சு. அங்க வந்த சோனா குருவி தன்னுடைய குழந்தைகள் ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு அவங்க கிட்ட போச்சு. குழந்தைங்களா, இங்க எதுக்காக வந்தீங்க? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தன்னோட அம்மாவை பார்த்த குழந்தைங்க 2 பேரும் பயந்து போயிட்டாங்க. அம்மா, ஒரு காக அங்கிளும் ஆண்டியும் திருவிழா பார்க்கலான்னு எங்களை இங்க அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் இப்ப எங்க? அதோ அங்க உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. அங்க திரும்பி பார்த்த சோனா குருவி காங்கள் 2 பேரும் ஆந்த கூட பேசிக்கிட்டு இருக்கத பாத்துடுச்சு. குழந்தைங்களா, ஆபத்து, நம்ம இப்ப பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம், உடனே இங்க இருந்து கிளம்புங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தன்னுடைய குழந்தைங்களை கொட்டுக்கிட்டு அங்கிருந்து வேகமா பறந்து போக ஆரம்பிச்சது. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மரத்துக்கு வந்து பார்த்த காங்கள் 2 பேரும் ஏமாந்து போயிட்டாங்க. வீட்டுக்கு போனாங்க குழந்தைங்க 2 பேரும் அம்மா முகத்தை பாக்குறதுக்கு பயந்துகிட்டு தலைய குடிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தாங்க. பிறகு அவங்க செஞ்ச தவறுக்கு அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்டாங்க. சாரிமா, நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறு நடக்கவே நடக்காது. குழந்தைங்களா, தன்னோட குழந்தைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும். அவங்க கிட்ட எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்க பொய் சொல்லக்கூடாது. அப்படி பொய் சொன்னோம் கடைசியில அது அந்த குழந்தைங்களுக்கு தான் ஆபத்தாக முடியும். அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல குழந்தைங்கள் 2 பேரும் தன்னோட அம்மா கிட்ட எதுக்காகவும் எப்பவும் பொய் சொல்லவே இல்லை. ரொம்பவும் உண்மையா நடந்துக்கிட்டாங்க.